காட்ஃபாதர்னு ஒரு படங்க, குறும்படம், ஷார்ட் ஃபிலிம்னு வாட்ஸ்அப்பில் வருதில்ல, பார்த்துட்டு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன். காட்ஃபாதர் சுருக்கமாக அந்த இதை சொல்கிறேன். ஒரு அப்பாவும் மகனும் ஒரு காரில் போகிறாங்க. மகனுக்கு ஒரு 30 வயசு இருக்கும், அப்பாவுக்கு ஒரு 60 வயசு இருக்கும். காரில் போகிறாங்க. இந்த கார் நேராக எங்கே போகுதுன்னா, ஒரு அனாதை இல்லம், முதியோர் இல்லம், இது எல்லாத்தையும் நடத்துகிற ஒரு கிறிஸ்டியன் மிஷினரிக்கு முன்னாடி அந்த கார் நிற்குது. அப்பாவும் மகனும் இறங்கி உள்ளே போகிறாங்க. அந்த முதியோர் இல்லத்துக்குள்ளே போகிறாங்க. பக்கத்தில் அனாதை இல்லம் இருக்குது, ஸ்கூல் எல்லாம் இருக்குது. அந்த முதியோர் இல்லத்தில் உட்காந்துருக்கிற பொண்ணு, வாங்க வாங்க உட்காருங்க அப்படிங்குது. யாரை சேர்க்கணும்? உடனே அவன் சொல்கிறான், எங்கள் அப்பாவை தான் சேர்க்கணும். ஓ, அப்பா பேர் என்ன சொல்கிறான். அப்பா வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா? எங்கள் அப்பா எப்பயுமே வெஜிடேரியன் தான் சாப்பிடுவார். குறிச்சிது. அவங்க ரூமில் டிவி வேணுமா வேண்டாமா? உடனே அப்பா சொல்கிறார், அதெல்லாம் வேண்டாம். சும்மா இருப்பா, டிவி இருக்கட்டும், எங்கள் அப்பாவுக்கு போர் அடிக்கும் போது பார்ப்பார். ஏசி வேணுமா வேண்டாமா? உடனே அவர் சொல்கிறார், எனக்கு எதுக்கு ஏசி? சும்மா இருப்பா, வெயில் காலத்தில் கஷ்டப்படுவார். பாசம் மகனுக்கு. ஏசி உள்ள ரூமாக கொடுங்க. ரைட், எல்லாத்தையும் எழுதிட்டு அவர் போய் லக்கேஜெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்குது. அப்பாவும் மகனும் வெளியில் வர்றாங்க. வெளியில் வந்த உடனே மகன், நான் போய் லக்கேஜ் எடுத்துகிட்டு வரேன்ப்பான்னு காருக்கு போகிறான். கேட்டுக்கிட்ட அப்பா நிற்கிறாரு. அந்த நிறுவனத்தை நடத்துகிற ஃபாதர் வந்து இவரை பார்த்து கை குலுக்கி பேசி சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. லக்கேஜை எடுத்துகிட்டு வர்றான் மகன். அப்பா குடுறா, என் லக்கேஜ் தானே, நான் போய் வச்சுக்கிறேன்ட்டு அவர் வாங்கிட்டு உள்ளே போயிடுறார். இப்போ மகன் அந்த ஃபாதர்கிட்ட கேட்குறான், ஏன் ஃபாதர், எங்கள் அப்பாவை பார்த்தோன்னே கையை குலுக்கி சிரித்து சிரித்து பேசிகிட்டு இருந்தீங்களே, எங்கள் அப்பாவை உங்களுக்கு முன்னமே தெரியுமா? அதுக்கு அந்த ஃபாதர் ஒரு பதில் சொல்கிறாரு பாருங்க. ஆமாப்பா, ஒரு தடவை உங்கள் அப்பாவை பார்த்துருக்கேன். 30 வருஷம் முன்னாடி பிள்ளையே இல்லைன்னு சொல்லி எங்கள் அனாத ஆசிரமத்திலேருந்து ஒரு ஆம்பளை பையனை எடுத்துகிட்டு போனார். 30 வருஷம் கழித்து இப்போ தான் பார்க்குறேன். என்னங்க கொடுமை இது! அனாத பயலை எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாரோ அதே இடத்துல அவர் அனாதையை விட்டுட்டு போகிறான் பாருங்க. ஆனால் இந்த 30 வருஷமாக அவர் சொல்லலை, நீ தாண்டா அனாதைன்னு அவர் சொல்லலை. அப்படிப்பட்ட அப்பாவை கொண்டு போய் அவன் விட்டான் பாருங்க. அப்பானா என்ன சாதாரணமான விஷயமாங்க?